முதல் காரணமான பிரம்மா கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். எனக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு, ஒரு சிம்டமேட்டிக்காக தான் நம்மளுக்கு கியூர் பண்ண கொடுக்குறாங்க. எந்த டாக்டர் அப்ரோச் பண்ணலான்றதை தாண்டி எந்த சயின்ஸ் ஆர் எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்ரோச் பண்ணலான்றதே இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்துருச்சு. ஐ எம் டாக்டர் ஸ்வாதி அண்ட் ஆயுர்வேதிக் அண்ட் அக்யூபஞ்சர் ப்ராக்டிஷனர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்மள நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா எந்த டாக்டர் அப்ரோச் பண்ணலான்றதை தாண்டி எந்த சயின்ஸ் ஆர் எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்ரோச் பண்ணலான்றதே இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்துச்சு. பிகாஸ் நம்ம சொசைட்டிலே பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா, சித்தா, அலோபதி, நேச்சுரோபதி, யுனானி அண்ட் இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வந்துருச்சு. ஸோ இதில் எந்த டிசீஸ்க்கு எந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கும் போது எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த டிசீஸ் கியூர் ஆகும் அப்படின்றதுக்கான சொல்யூஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்மிங் டு ஆயுர்வேதா அண்ட் சித்தா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆயுர்வேதாக்கும் சித்தாக்கும் என்ன காமன் டேர்ம்ஸ் அண்ட் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே முதல் காரணமான பிரம்மா கிட்டேருந்து ஆரம்பிப்போம். பிரம்மா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்மளை உருவாக்குற கடவுள் பிரம்மா. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் என்ன ஆச்சுன்னா அடுத்தடுத்த சேஜஸ்க்கு பாஸ் ஆனாச்சு. ஸோ அது பாஸ் ஆனாகி நார்த் சைட் ஆஃப் இந்தியா அண்ட் சதர்ன் சைட் ஆஃப் இந்தியாலையும் ரெண்டும் டிவைட் ஆகி ஃபர்தராக டெவலப் ஆகி நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் டெவலப் ஆனது ஆயுர்வேதா அண்ட் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு மோஸ்ட்டாக ப்ரிஃபரபிளாக சொல்லும் போனால் தமிழ்நாடுல ஃபர்தராக டெவலப் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தா. ஸோ இதுக்கெல்லாம் முதல் காரணம்னு பார்த்தீங்கன்னா ரூட் வந்து ஒன்று தான். ஸோ நிறைய ஹெர்ப்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். பட் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ்னு வரும்பொழுது ஆயுர்வேதாவில் தான் ஃபஸ்ட்டு சர்ஜரின்றது கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, சர்ஜரினாலே அலோபதி தானே அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய ஒரு மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன்ற சிட்டியில் பார்த்தீங்கன்னா ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற ஒரு காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சுஷ்ருதா அப்படின்ற ஒரு ஆயுர்வேத ஆச்சாரியோட ஸ்டாச்சு தான் வச்சுருக்காங்க. இப்போ இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். ஸோ சர்ஜரின்றதை கண்டுபிடிச்சதே ஃபஸ்ட்டு சுஷ்ருதான்றவர் தான். இவர் வந்து ஒரு ஆயுர்வேத ஆச்சாரியான்னு அழைக்கப்படுறாரு. ஸோ இவர் தான் ஃபாதர் ஆஃப் சர்ஜரின்னே நம்ம கூப்பிடுறோம். ஸோ இவர்கிட்ட இருந்து தான் சர்ஜரின்றது நமக்கு ஃபர்தராக டெவலப் ஆச்சு. ஸோ இதை வந்து ஒரு ரூட்டாக வச்சு தான் அடுத்தடுத்த சிஸ்டமில் பார்த்திங்கன்னா ஈவன் அலோபதி, இன்றைக்கி நம்ம சர்ஜரியை வந்து அடுத்தடுத்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்க அலோபதியிலே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரூட்டாக வச்சு ஆரம்பித்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதாலையும் சரி சித்தாலையும் சரி ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அப்படின்வாங்க. ஹோலிஸ்டிக் வெல்னஸ் தான் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம மைண்ட், பாடி அண்ட் சோல் இது மூணுத்தையுமே இன்டர் கனெக்ட் பண்ணி நம்மளோட ரூட் காஸ் என்னன்றதை தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி நம்ம பாடியிலே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வாதம், பித்தம், கஃபம்னு 3 தோஷங்கள் இருக்கும். தட் இஸ் தோஷாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு இம்பேலன்ஸ் வரும்பொழுது தான் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இதை நம்ம நாடியில் பார்ப்பாங்க தெரியுங்களா, அதுதான். ஸோ பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த ரூட் காஸை சரி செய்யும்போது நமக்கு பாடியில் இருக்க டிசீஸுமே க்யூர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சித்தாவில் வந்து மோஸ்ட்லி சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்காது. பட் ஆயுர்வேதாவில் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா டீடாக்ஸ் தெரப்பி, தட் இஸ் ஆயுர்வேதாவில் வந்து இந்த பஞ்சகர்மா தெரப்பிஸ், டீடாக்ஸ் தெரப்பிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சித்தாலையுமே ப்ராக்டிஸ் பண்ணப்படுது. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்சியேஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஆயுர்வேதாக்கும் சித்தாக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். பட் ஹெர்ப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் காமன் மொடாலிட்டிஸ் தான் இருக்குமே. ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம ஆயுர்வேதாவில் போகலாம், சித்தாவில் போகலாம். அப்படின்னா எனக்கு ஒரு டிசீஸ் வந்துடுச்சு, பட் எங்கே போனாலுமே வந்து ஒரு சிம்டமேட்டிக்காக தான் நம்மளுக்கு கியூர் பண்ண கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், டயபெட்டிஸ் எடுத்துக்கோங்க. எங்கே போனாலுமே டயபெட்டிஸ் இஸ் கண்ட்ரோலபிள் அண்ட் இட் இஸ் நாட் கியூரபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இது டயபெட்டிஸ்னால் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேங்க்ரியாஸ்ன்னு இருக்கு இல்லையா, கணையம்ன்ற ஒரு ஆர்கனில் தான் இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும். இந்த இன்சுலின் செக்ரேட் ஆகும்பொழுது நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நம்ம சாப்பிட்டது வந்து இந்த இன்சுலின் போய் பிரேக் டவுன் பண்ணி நம்ம குளுக்கோஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி பிளட்டில் சர்க்குலேட் பண்ணிச்சுன்னா நம்மளோட சுகர் லெவல் நார்மலாக இருக்கும். பட் என்னோடய பேங்க்ரியாஸ் ஒர்க் ஆகலை சரியா அப்படின்னும் போது இன்சுலின் ப்ராப்பராக செக்ரீட் ஆகாமல் குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகாமல் டைரெக்டாக பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகும்போது பிளட் சுகர் லெவல் அதிகமாகுது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்,
அலோபதி போகிறோம், ஒரு மெடிசன் வாங்குகிறோம். டயபெட்டிஸ்க்கு நீங்கள் காலம் ஃபுல்லாக இந்த மெடிசன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெடிசனை எடுத்துக்கிறோம். மெடிசன் எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, பிளட் சுகர் லெவல் குறையுதுன்னு பார்க்குறோம். பட் இது கியூரா? ஒரு நாள் நம்ம பிளட் சுகர் லெவல் அதிகமாச்சுனாலுமே டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டாக ரூட் காஸ்ன்றது என்ன, பேங்க்ரியாஸ் இந்த ஆர்கன் ஒர்க் ஆகலை. ஸோ அந்த ஆர்கனை ஒர்க் பண்ணுற மாதிரி நமக்கு எந்த மெடிசனும் அலோபதியில் கொடுக்கல இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் அலோபதியை விட்டுட்டு ஆயுர்வேதா, சித்தா இதிலெல்லாம் போகும்பொழுது அந்த டார்கெட் பண்ணி, அந்த ஆர்கனை டார்கெட் பண்ணி அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸை கொடுக்கும்பொழுது இன்சுலின் தானாக செக்ரேட் பண்ண வைக்கும். ஸோ இதனால ரூட் காஸும் நம்மளுக்கு கிளியர் ஆகிடுது அண்ட் க்யூரபிள்னும் நம்ம கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணப்படுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் பார்த்தீங்கன்னா அலோபதி சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஸோ அலோபதினா என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், பிரிட்டிஷ் கிட்டேருந்து வந்தது தான் அலோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தெருக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து லைக் எல்லா சிஸ்டமும் வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், ஒரு ஆர்கனுக்குமே ஸ்பெசிஃபிக்காக யூராலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட் தனித்தனியாக வந்து எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸ்ன்றது மிஸ் ஆகுது. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம போகும்பொழுது நமக்கு ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்காது இல்லையா, 2-3 ப்ராப்ளம் அசோசியேட் ஆகும்போது தனித்தனியாக ஒரு கன்சல்டன்ட்டையும் நம்ம பார்த்து ஒருத்தர்கிட்டையும் நம்ம மெடிசன் எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸ்ன்றதே வந்து மிஸ் அவுட் ஆகிடுது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நான் வந்து அலோபதியை நாடி போகலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அலோபதின்றது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ட்ராமா, கிரிட்டிக்கல் கேர், எமர்ஜென்சி, இதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட் அப்படின்னா அலோபதி சிஸ்டம் தான். ஸோ நம்ம ஒரு எமர்ஜென்சியில் இருக்கும் பொழுது டக்குன்னு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அலோபதி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் தான். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல் அண்ட் பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம நிறைய நீண்ட நாள்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்கும் பொழுது அடுத்தடுத்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த ஆர்கன்ஸையுமே இதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு டிசீஸ்க்கு நம்ம டேப்லெட்ஸே எடுத்துக்காம இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அந்த மெடிசன் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஹோமியோபதின்றது வந்து ஒரு ஜெர்மன் சயின்ஸ், அதாவது ஜெர்மன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு கோட் சொல்கிறாங்க, லைக்ஸ் கியூர் லைக்ஸ்னு. அதாவது ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு எந்த ஒரு விஷயத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது, எந்த ஒரு ட்ரக் ஆர் எந்த ஒரு மெடிசன் எடுத்தால் அந்த பர்சனுக்கு அஃபெக்ட் ஆகுமோ அதே மெடிசனை அந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு கொடுக்கும்போது அதுவே கியூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் வச்சு தான் வந்து ஹோமியோபதி மெடிசனில் ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ இதுலேயுமே வந்து அவங்களோட ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட், பாடி அண்ட் சோல், இதை மூணுத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணுற விதமாக ஹாலிஸ்டிக் வெல்னஸை தான் கொடுக்குறாங்க. ஸோ ஹோமியோபதியுமே ஒரு பெஸ்ட்டு டைப் ஆஃப் மெடிசன் தான். ஸோ இதை தான் மோஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா அண்ட் ஹோமியோபதி. இது எல்லாமே நீங்கள் இப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரும்போது எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்ரோச் பண்ணலான்றத உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் இந்த வீடியோவில். தேங்க்யூ.